ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆடியோ aquarium. கொஞ்சம் பீட்டாஸு கொஞ்சம் ஃபிஷஸ்லாம் வந்திருக்கு. நம்ம அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே கொஞ்சம் சொதப்புது. ஏன்னா எல்லோரும் வந்து அதிகமாக இருக்குது ரேட் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காகவே இந்த வாட்டி ரொம்ப சீப்பாக எடுத்துருக்கோம். ஓகேங்களா? சீப்னா ரொம்ப சீப் இல்லை, ஓரளவுக்கு. எனக்கு அது எக்ஸ்பென்சிவ் தான் அந்த மீன்லாம். பீட்டாஸ் வந்திருக்கு, மேலு பீட்டாஸ் ஃபீமேல்ஸ் வந்திருக்கு. காமிக்கிறேன் இருங்க, அதோட ரேட்டும் நான் அப்படியே இதில் சொல்லிடுறேன். ஸோ நம்மகிட்ட எப்போ ஒரு கப்பீஸ் இதில் இருக்கும், மேல் அண்ட் ஃபீமேல்ஸு. ஓகேங்களா? இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. ஆஃப் பிளாக் வந்திருக்கு இந்த வாட்டி கப்பீஸு. ஸோ கப்பீஸு, ஜீப்ராஸு, நீங்கள் எந்த கப்பீஸு ஜீப்ராஸ் இந்த 3 டப்புலேருந்து நீங்கள் எது எடுத்தாலும் பேர் வந்து 30 ருபீஸ் சேல் பண்ணுறேன். அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற மௌலிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், எல்லாமே கொஞ்சம் ரொம்ப பொடியான மௌலிஸ் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இதில் இருக்கிற சின்ன சைஸ் மௌலி ஒரு பீஸ் வந்து 5 ரூபா. ஓகேங்களா? பீஸ் 5 ருபீஸ் சின்ன சைஸு. கொஞ்சம் பெரிய சைஸு, மீடியம் சைஸ் இருந்துச்சுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி 30 ருபீஸ் வரைக்கும் வரும். மேக்ஸிமம் ரேட்டு 30 ருபீஸ் வருங்க. ஓகேங்களா? ஒரு பீஸு 5 ரூபா. இதில் இருக்கிற மௌலிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் அங்கே கோல்டு இருக்குது. அந்த கோல்டு பேர் வந்து 150 வரும். ஸோ 160லேருந்து 150 வரும். அப்புறம் நம்ம இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கேட்ஃபிஷஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பீஸ் வந்து 130 வரும். ஓகேங்களா? நான் என்னடா போன வாட்டி 120 சொன்னேன், இந்த வாட்டி 130 சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. சைஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரேட் போட்டு தான் மாற்றி தான் ஆகணும். அப்புறம் நம்ம அலிகேட்டர் இது நல்லா வளர்ந்துருக்கு. நான் ஃபுட்டு இப்போ கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், ரெகுலராக கொடுக்கறதில்ல. ரெகுலராக கொடுத்தா இது ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். அப்புறம் வளர்ந்துடுச்சுன்னா இதை மற்றவங்க வளர்க்குறதும் கஷ்டம். அதனால தான் இதுக்கு லோ ஃபுட்டு. ஜிம்மில் இருக்கிற மாதிரி தலைவருக்கு ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான். கோல்டு 30 ருபீஸு, பேர் 30 ரூபா தான் கோல்டு. ஃபீமேல் பீட்டாஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே ஸ்மால் சைஸஸ் தான். நான் ஒன்றும் பெரிய சைஸஸ் எடுக்கல, ஸ்மால் சைஸஸ் தான் பீட்டா ஃபீமேல்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செமி அடல்ட்டு பீட்டா ஃபீமேல்ஸ் தான். ரொம்ப ஓவர் சைஸ்லாம் நான் எடுக்கல. அதே போல் இதுலேயும் வந்து சில பீட்டா ஃபீமேல்ஸ் இருக்கும். அதை விட இது கொஞ்சம் சீப்பான ரேட்டு கொடுக்கலாம் சொல்லிட்டு எடுத்துருக்கோம். ஸோ இந்த பீட்டா ஃபீமேல்ஸ் ப்ளஸ் அந்த பீட்டா ஃபீமேல்ஸ் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு பிலோ 50க்குள்ளேயே வந்துடும். ஓகேங்களா? 50 ரூபாக்குள்ளேயே தான் வரும். அதாவது ஒரு 30, 40, அந்த 45 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். அது யாராவது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து வச்சுருக்க பீட்டாஸு. ஒரு பீஸு 100 ருபீஸு. ஓகேங்களா? இதில் இருக்கிற பீட்டாஸ் வந்து உங்களுக்கு 150 வரும். என்ன ரீசன்னா, உங்களுக்கு முதுகில் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்குது, அதனால் இவங்க 150. இதில் இருக்கிறது தான் வந்து செனகல்ஸு. அவர் கேட்டிருந்த செனகல் மேலே மேய்து பாருங்கள், அதுவும் இருக்குது. அதில் மொத்தம் வந்து க்ரீன் செனகல் இருக்குது, அப்புறம் எலிரிச்சி செனகல் சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. ஸோ மொத்தம் 2 செனகல் டைப்புமே இதில் தான் இருக்குது. அது அந்த மூலையில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்ல ஒரு க்ரோத், நல்ல ஒரு கலரேஷனில் தான் இருக்குங்க. ஓகேங்களா? இதில் கோய்கார்ப்பு கோல்டு, அப்புறம் ஷார்க்கு. இது யாருக்காச்சும் வேணா கூட எடுத்துக்கலாம். மொத்தம் 3 ஷார்க் இருக்குதுன்னு சொன்னேன், இன்னும் 3 ஷார்க் அப்படியே தான் இருக்குது. இது யாரும் இன்னும் வாங்கலை. நான் சொன்ன சீப்பஸ்ட் ரேட்டு பீட்டாஸ்லாம் இது தான். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பீட்டாஸில் நீங்கள் எந்த பீட்டா எடுத்தாலும் சரி வெறும் 50 ரூபா தான். ஓகேங்களா? 50 ரூபா. இதுலேயும் கலர்ஸ் நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? இதெல்லாமே 50 ரூபா தான் பீட்டாஸு. நீங்கள் எது வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பீட்டாஸ் 100 ருபீஸ், அதுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி டைப்ஸ் இருக்கும், நல்லா வளர்ந்துருக்கும். இது வெறும் 50 ரூபா தான், அதுக்கான சைஸஸில் இருக்கும். கப்பீஸு. ஸோ இந்த கப்பீஸ் கூட ஒரு ஃபைட்டர் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த கப்பீஸ் கூடவே நான் ஒரு ஃபைட்டர் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேங்களா? எல்லோரும் சொல்கிறது தான் ஸ்மெகரல்தினா வைல்டு பீட்டா. வைல்டு பீட்டா இந்த வாட்டி ஒரு பேர் மட்டும் வந்துச்சு எனக்கு. நான் அது ப்ரீடுக்காக எடுத்திருக்கேன். சப்போஸ் அவங்க யாருக்காச்சும் தேவைன்னா கூட எடுத்துக்கலாம். அதோட ப்ரைஸ் வந்து 600 வரும். ஓகேங்களா? 600 ருபீஸ் வரும். யாருக்காச்சும் வேணுன்னா கூட எடுத்துக்கலாம். அது இதில் தான் இருக்குது. இப்போ நான் அதை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணுறேன். அதில் இருக்கு பாருங்க, அந்த பீட்டா தான்.
ஓடிடுச்சு. இதில் வந்து ஃபீமேல் இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு. பட் எங்கே இருக்குன்னு நம்ம தேட முடியல. அப்புறம் இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபீமேல்ஸு. ஏன் தண்ணில தண்ணி மேலே ஒரு மாதிரி குழம்புலாம் இருக்குது. இது மேல் பீட்டா. ஆக்சுவலாக இதில் நிறைய பீட்டாஸ் இருக்குது. எல்லாம் மிக்சடாக கிடக்குது போல். அப்புறம் இங்கே கொஞ்சம் இதுலேயும் கப்பீஸு பீட்டா ஃபீமேல்ஸ் நிறையா இருக்குது. ஸ்டார்டிங்கில் எல்லோரும் வந்து பீட்டாஸ் வேணும் ஃபீமேல்ஸ்னு கேட்டு வந்தாங்க. இப்போ யாரும் அவ்வளோ வரதில்லை. இப்போ தான் ஃபுல் ஸ்டாக் இருக்குது எல்லாமே. பட் வாங்குறதுக்கு யாரும் ஆள் இல்லை. இதில் ஒரு பீட்டா இறந்து போய் கிடக்குது. லூசு பையன் கண்ணு தெரியாத மாதிரி பிடிக்கிறான் பாருங்க. இதில் ஒரு மாலி இழந்து கிடக்குது பாருங்க. ஆக்சுவலாக கேட் ஃபிஷ்ஷும் பயங்கரமாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி இறந்த மீனுங்களை போட்டோன்னா கேட் ஃபிஷ் எல்லாத்தையும் சுத்தமாக சாப்பிட்ருங்க. எதையுமே மிஸ் பண்ணாதுங்க. அவ்வளோதான். ஓகே கைஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபிஷஸ் எல்லாம் காமிச்சிருப்பேன், என்னென்ன இருக்குன்றது சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் ஏதாவது ஃபிஷஸ் தேவைப்படுச்சுன்னா டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் பீட்டா மெயில் வந்து இப்போ நீங்கள் இந்த 60 ரூபா பீஸில் நீங்கள் 3 பீஸ் 4 பீஸ் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து 50 ரூபாலேருந்து 45 ரூபா வரைக்கும் பண்ணி தரலாம். சரிங்களா? உங்களுக்கு 10 ரூபாலேருந்து 15 ரூபா குறைச்சி பண்ணலாம். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3லேருந்து 4 பேராச்சும் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரேட்டில் நாங்கள் கொடுப்போம். மாஃப் இதெல்லாம் நம்மக்கிட்ட குட்டியிலேருந்து வளர்ந்ததுங்க. நல்ல சைஸு, நம்ம ஊர் தண்ணிக்கு நல்ல அடாப்டில் இருக்கும். ஓகேங்களா? இது பல்காக யாராச்சும் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது நல்லா ஸ்கூலிங் மாதிரி குரூப்பாக சுற்றுற ஃபிஷ்ஷு. அது இஷ்டத்துக்கு இருக்குங்க. ப்ராப்பராக பேர் பிடிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி விட்டோம்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கு இருக்குது. நான் இப்போதைக்கு என்கிட்ட ப்ளூ அண்ட் எல்லோ தான் அவைலபிள் இருக்குது. இது ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் பாருங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். முன்ன மாதிரி எல்லாம் வீடியோஸ் கரெக்டாக போட முடியல. முதல்ல நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் மேலும் மேலும் வீடியோ போட தோணும். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நிறையா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். நான் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் சீக்கிரமாக கொண்டு வரேன் உங்களுக்காக.